வணக்கம் தமிழா, வெல்கம் பேக் டு malaysiatechtamizha. இன்னைக்கு உள்ள ஹேஷ்டேக் எபிசோட் 42ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான டெக் அப்டேட்ஸ் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான டெக் அப்டேட்ஸ் வாட்ஸ்அப் பற்றி நான் சொல்லியிருக்கேன். அது கடைசியில் தான் நான் சொல்லியிருப்பேன் அந்த வாட்ஸ்அப் பற்றி. ஸோ அதனால் நீ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி இருக்கும் வீடியோ கண்டினியூ பண்ணி பாருங்கள். அப்போ அந்த வாட்ஸ்அப் அப்டேட் பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன் நான் கடைசியாக வச்சு போட்டிருக்கேன்னா அந்த வாட்ஸ்அப் பற்றி, பிகாஸ் அது உண்மையிலே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட். நான் கேரண்டி பண்ணி சொல்கிறேன், உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வாட்ஸ்அப் அப்டேட் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா இது ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் வெயிட்டட் ஃபீச்சர்னு சொல்லலாம். இதோட எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. இந்த கடைசி வரைக்கும் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சுன்னா என்ன ஃபியூச்சராக இருக்கும்னு கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பார்ப்போம் எத்தனை பேர் ரைட்டாக சொல்கிறீங்கன்னு. ஸோ இப்போ வாங்க இன்னைக்குள்ள ஹேஷ்டேக் எபிசோட் 42 உள்ள டெக் அப்டேட்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி ஒரு மொத்த டெக் அப்டேட்ஸ் பார்த்தோன்னா நான் மைக்ரோசாஃப்ட் பற்றி பார்க்க போகிறோம். கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா அவங்களோட விண்டோஸ் ஓஎஸ் அப்கிரேட் பண்ணவே இல்லை. இருக்கிறத வச்சு தான் விண்டோஸ் 10 வச்சு தான் அவங்க எல்லாத்தையும் ஒரு வெர்ஷன் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க தவிர மேஜர் வெர்ஷன் ஒரு விண்டோஸ் 11 விண்டோஸ் 12 அந்த மாதிரி எதுவுமே லான்ச் பண்ணல இப்போ இருக்கும். பட் லுக்ஸ் இப்போ மாறப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் என்னோடய ப்ரீவியஸ் அப்டேட்ஸில் நான் சொல்லியிருப்பேன், மைக்ரோசாஃப்ட் இந்த வருஷமும் அவங்க ஒரு மேஜர் அப்கிரேட் கொண்டு வர போகிறது இல்லை. தி ஜஸ்ட் ஃபோக்கஸிங் ஆன் யூஐ. ஸோ நான் அந்த இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கும்னு சொல்லி கூட நான் உங்களுக்கு அந்த ஃபோட்டோஸ்லாம் நான் ஷேர் பண்ணியிருந்தேன் ப்ரீவியஸ் டெக் அப்டேட்ஸில். ஸோ யாராச்சும் பார்க்கலாம் கண்டிப்பாக அது பாருங்கள் அந்த டெக் அப்டேட்ஸை. பட் இப்போது நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஏன்னா பிகாஸ் மைக்ரோசாஃப்ட் ஆஃபிஷியலாக இன்வைட் அனுப்பியிருக்காங்க. ஜூன் 24 ஒரு ஈவெண்ட் நடக்க போகுது. அதுக்கு குட்டியாக ஒரு டீசர் வீடியோ மாதிரி ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த டீசர் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு விண்டோ ஆஸ் யூஷுவல் விண்டோவோட லோகோ இருக்குது. அந்த விண்டோ லோகோவில் பேக்ரவுண்ட் அந்த சன்லைட் படுறப்ப அழகாக மூவ் பண்ணுது. ஸோ அது மூவ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த விண்டோலேருந்து 11 மாதிரி தெரியுது பார்க்குறதுக்கு. ஸோ நிறைய பேர் ரூமர்ஸ் நான் பார்த்துருக்கோம், எல்லாமே சொல்கிறாங்க அது விண்டோஸ் 11 தான் இருக்க போகுதுன்னு சொல்லி. ப்ராபபிள் விண்டோஸ் 11 இருக்கலாம், இல்லை விண்டோஸ் 10ஓட அப்டேட்டாக கூட இருக்கலாம். பட் எனிவேஸ் ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் இட். அதை பற்றி தெரிஞ்சுட்டு டீட்டெயிலாக அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் என்னென்ன இருக்க போகுதுன்னு இந்த விண்டோஸ் 11. ஸோ பேசிக்கலி அதான் இந்த வாட்டியோட ஃபர்ஸ்ட் டெக் அப்டேட். இப்போ வாங்க செகண்ட் டெக் அப்டேட்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். செகண்ட் டெக் அப்டேட்ஸ் நம்ம Huawei பற்றி பார்க்க போகிறோம். ஸோ Huawei பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி Huawei P50 லான்ச் பண்ணுறது இந்த டைமில். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க அதுக்கு பதிலாக தான் இந்த வாரத்தில் அவங்க ஹார்மோனி OS ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்மார்ட் ஃபோனுக்காக. ஸோ ஹார்மோனி OS பார்த்தீங்கன்னா அது ஆண்ட்ராய்ட் யூஸ் பண்ண முடியாத காரணத்தினால Huawei சொந்தமாக அவங்க ஒரு OS டெவலப் பண்ணியிருக்காங்க. அதுதான் ஹார்மோனி OS. ஸோ அதை பற்றியும் நான் ஷேர் பண்ணியிருந்தேன் என்னோடய டெக் அப்டேட்ஸில். யார் சொல்லி பார்க்கலன்னா பழைய டெக் அப்டேட்ஸ் கண்டிப்பாக அதுவும் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஹார்மோனி ஓஎஸ்னால் என்னன்னு சொல்லியிருப்பேன். அதில் இந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க ஹார்மோனி ஓஎஸ் தான் மெயின் ஃபோக்கஸ் கொடுத்துருந்தாங்க. பட் தென் ஃபைனலாக அந்த ஈவெண்ட் முடிகிற கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க Huawei P50யோட ஸ்னேக் பிக் மாதிரி ஒரு வீடியோ காட்டியிருந்தாங்க. ஸோ இதில் நம்ம ஸ்பேக்ஸ் எதுவுமே சொல்லலை, எதுவுமே உங்களுக்கு தெரியாது. பட் இப்போ அந்த வீடியோ பார்த்த வரைக்கும் டிசைன் பற்றி தெரிஞ்சிருக்கு, அதுவும் ஒரு ரியல் டிசைன் மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ எனக்கு கேட்டால் எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உண்மையிலே சொல்லணும்னா. ஏன்னா இப்போ ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கேமரா பாம்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேமரா பாம் இருக்குது. அண்ட் தென் கேமராக்காக ஒரு ரிங் மாதிரி இருக்குது பாருங்கள், 3 ரிங்ஸ் இருக்குது. பட் இந்த Huawei P50ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ரிங், அந்த ஒரு லார்ஜ் ரிங் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 கேமராஸ் இருக்குது. ஸோ ஐம் எக்ஸ்பெக்டிங் அது மெயின் கேமராவாக இருக்கும், அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராவாக இருக்கும், அண்ட் ஆல்சோ ப்ராபப்ளி மேக்ரோ கேமரா இல்லை ஒயிட் கேமரா கூட இருக்கலாம். பட் தென் கீழே ஒரு ரிங்கில் பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக டெலிஃபோட்டோ லென்ஸாக தான் இருக்கும் கண்டிப்பாக ஃபார் ஷுர். ஸோ ஆனஸ்டாக சொன்னால் டிசைன் அழகாக இருக்குது. பட் இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். அண்ட் தென் இன்னொரு விஷயம் என்ன தெரியுதுன்னா அவங்க ஸ்டில் ஆஸ் யூஷுவல் இவங்க லைக்காக கூட தான் கால்குலேட் பண்ணுறாங்க இந்த Huawei P50யும். அண்ட் இப்போ இருக்க அவங்க லான்ச் டேட் எதுவுமே அவங்க மென்ஷன் பண்ணல அந்த ஈவெண்ட் டைமில். பட் ப்ராபபிள் இன்னும் ஒரு கப்பல் ஆஃப் மந்த்ஸில் விளையாடுறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது இந்த ஃபோன் விளையாடுறதுக்கு. ஸோ கண்டிப்பாக விளையாட்டுனா உங்கள்கிட்ட டீட்டெயிலாக அது ஸ்பேக்ஸ் பற்றி ஷேர் பண்ணுவோம். ஸோ அதான் இந்த வாட்டியோட செகண்ட் டெக் அப்டேட். இப்போ வாங்க 3வது டெக் அப்டேட்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். 3வது டெக் அப்டேட்ஸ் வாட்ஸ்அப் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு புது ஃபீச்சர் டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ஃபீச்சர் உண்மையிலே செம்ம இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர். நான் ஆரம்பத்தில் சொன்ன ஃபீச்சரில் இது வேறு ஃபீச்சர் இது. ஸோ எப்படின்னா இந்த வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் மல்டிபிள் ஃபோன்ஸ் பாய்க்கிறோம், அண்ட் ஆல்சோ மல்டிபிள் லேப்டாப்ஸ் பாய்க்கிறோம். ஸோ எப்போவுமே நம்ம இந்த ஒரு ஃபோனில் வாட்ஸ்அப் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா இந்த ஒரு அக்கௌண்ட்டில் இருந்துச்சு நம்ம இங்கே இந்த ஃபோன் மட்டும் தான் பாய்க்க முடியும். அன்லஸ் நான் வேறு ஃபோனில் யூஸ் பண்ணணும்னா நான் இதை சைன் அவுட் பண்ணால் தான் நான் அங்கே பாய்க்க முடியும். விச் இஸ் நான் டீஆக்டிவேட் பண்ணேன் வாட்ஸ்அப்பை இந்த ஃபோன்லேருந்து.
அண்ட் தென் ஸ்லோலி வாட்ஸ்அப் வந்து வேப் வந்துச்சு, விச் இஸ் உங்கள் QR கோட் ஸ்கேன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் கம்ப்யூட்டரில் நீங்கள் யூஸ் பண்ணலாம் உங்கள் வாட்ஸ்அப்பை. பட் ஸ்டில் இதில் சைன்இன் பண்ணால் மட்டும் தான் நீங்கள் கம்ப்யூட்டரில் லிங்க் பண்ண முடியும். பட் இப்போது திங்ஸ் இன்னும் மாறிக்கிட்டே இருக்குது. இப்போ வாட்ஸ்அப் வந்து புதுசாக ஃபீச்சர் செஞ்சுருக்காங்க. எப்படின்னா வந்து நீங்கள் அப் டு 4 டிவைசஸ் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். அண்ட் த பெஸ்ட் பார்ட் இஸ் அஸ்யூமிங் உங்கள் ஃபோன் பேட்ரி, இதுதான் உங்களோட ஒரிஜினல் அக்கௌண்ட் இங்கே தான் இருக்குது, இந்த அக்கௌண்ட்டோட ஃபோன் பேட்ரி முடிஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும்? யூஸ்வலி நார்மல் கேஸ் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எந்த வாட்ஸ்அப்பும் வேலை செய்யாது உங்களுக்கு, ஏன்னா பிகாஸ் இந்த கனெக்டிவிட்டி இருக்காது. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் ஃபீச்சரில் ஒன்ஸ் பேட்ரி போனாலும் நீங்கள் ஸ்டில் கண்டினியூ பண்ணி யூஸ் பண்ண முடியும் நீங்கள் மற்ற டிவைஸ்லேயும், ஆஸ் லாங் நீங்கள் எல்லாமே லிங்க் பண்ண மட்டும் போதும் உங்கள் நம்பர்ஸ்க்கு. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, எனக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த ஃபீச்சர் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நினைக்கிறேன் மில்லியன்ஸ் ஆஃப் யூசர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஒரு ஃபீச்சர். ஸோ அதான் இந்த வாட்டியோட 3 டெக் அப்டேட். இப்போ வாங்க 4 டெக் அப்டேட்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ 4 டெக் அப்டேட்ஸ் நம்ம Xiaomi பற்றி பார்க்க போகிறோம். ஸோ Xiaomi பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எவ்ரி இயர், நான் சொல்கிறேன் நீங்களே பார்க்கலாம், நீங்கள் அந்த டைம் லைன் பார்த்தா உங்களுக்கே தெரியும், எவ்ரி இயர் அவங்க ஒரு சார்ஜிங் டெக்னாலஜி லான்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, புதுசாக லான்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, இன்வென்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஆஸ் யூஷுவல். ஸோ இந்த வாட்டி பார்த்திங்கன்னா அவங்க புதுசாக வந்து 200 வாட் வயர்ட் சார்ஜிங் டெக்னாலஜி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹானஸாக சொல்லணும்னா 200 வாட் எதிர்பார்க்காத ஒரு லெவலுக்கு சார்ஜ் பண்ணுது. ஸோ பேசிக்கலி அவங்க ஒரு டெமோ வீடியோ மாதிரி கட்டியிருந்தாங்க. ஸோ அந்த டெமோ வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு Xiaomi டிப்பிக்கல் 4000 மில்லியம் வாட் உள்ள ஹெட்ஃபோன் எடுத்து சார்ஜ் பண்ணியிருக்காங்க இந்த 200 வாட் வயர் சார்ஜிங்கில். அண்ட் கெஸ் வாட், ஃப்ரம் 0 to 100 வெறும் 8 நிமிஷம் தான் எடுத்துச்சு ரீச் பண்ணுறதுக்கு. தட் இஸ் டோட்டலி சொல்கிறேன் இன்க்ரெடிபிள். 8 நிமிஷத்தில் உங்கள் ஃபோன் ஃபுல்லாக சார்ஜ் பண்ண முடியும். யாருக்கு வேணால் அந்த மாதிரி டெக்னாலஜி? வெல், டாக்கிங் அபவுட் த ஹெல்த் இஷ்யூஸ், த ரேடியேஷன்ஸ், அதெல்லாம் நம்மளுக்கு டீட்டெயிலாக தெரியல. பட் த பெஸ்ட் பார்ட் இஸ் வேன் உங்கள் ஃபோன் சீக்கிரமாக சார்ஜ் பண்ண முடியுதுன்னா கண்டிப்பாக யார் வேணான்னு சொல்லுவாள். கண்டிப்பாக நானே எடுத்துக்குவேன் அந்த மாதிரி டெக்னாலஜி இருந்துச்சுன்னா. ஸோ இட்ஸ் சூப்பர் யூஸ்ஃபுல். அண்ட் ஆல்சோ அவங்க இன்னொரு காட்டியிருந்தாங்க, எப்படின்னா உங்கள் ஃபோன் ஃப்ரம் 0 to 10% வித்தின் ஃபியூ செகண்ட்ஸில் சார்ஜ் பண்ணிடும். 10% ஃபியூ செகண்ட்ஸ். ஸோ மக்களே, அதான் இந்த வாட்டியோட 4 டெக் அப்டேட்ஸ். இப்போ வாங்க கடைசி டெக் அப்டேட்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கடைசி டெக் அப்டேட் தான் முக்கியமான ஒரு டெக் அப்டேட்ஸ். இது வரைக்கும் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இங்கே வரைக்கும் வந்திருந்தீங்கன்னா அப்போ கண்டிப்பாக நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருப்பீங்க இது என்ன ஃபீச்சர்னு தெரியறதுக்கு. வெல், நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, இதை பற்றி யாரும் பேசலை. எல்லாமே அந்த வாட்ஸ்அப்போட 4 லிங்க்ட் அக்கௌண்ட் யூசேஜ் பற்றி தான் பேசியிருந்தாங்க தவிர இந்த ஒரு ஃபீச்சர் நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப பேர் பேசலணும். ஸோ அதனால் நான் பேசுகிறேன். ஸோ இந்த 5 டெக் அப்டேட்ஸ் பார்த்தோன்னா வாட்ஸ்அப் பற்றி தான். வாட்ஸ்அப்பில் ஒரு புது ஃபீச்சர் டெவலப்மெண்ட்டில் இருக்குது, இன்னும் பேத்தால் ரோல் அவுட் பண்ணல, இன்னும் ஸ்டில் டெவலப்மெண்ட்டில் தான் இருக்குது. இந்த ஒரு ஃபீச்சர் கண்டிப்பாக லான்ச் பண்ண போது அதை பற்றி ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டும் இருக்குது, நீங்கள் பார்க்குறீங்க, இதுதான் இந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ். ஸோ இது என்ன ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா சேட் மைக்ரேஷன். ஐடியா வந்துருச்சு உங்களுக்கு? அதே தான். ஸோ சேட் மைக்ரேஷன் எப்படின்னா வந்து இப்போ நான் ஐஃபோன் பாய்க்கிறேன், மேபி என்ன அடுத்த ஃபோன் நான் ஆண்ட்ராய்ட் பாய்க்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்கள் சேட்டை நீங்கள் மேனுவலாக பேக்கப் பண்ணி, ஏன்னா பிகாஸ் ஐக்ளவுட்லேருந்து கூகுள் ட்ரைவ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஸோ வாய்ப்பே இல்லை அதுக்கு. ஸோ அதனால் நீங்கள் மேனுவலாக ஒன்று ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம், இமெயிலுக்கு அனுப்பி. இதாக இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர்ஸ், டாக்டர் ஃபோன் கூட இருக்குது, நிறைய மாதிரி ஆப்ஸ் நீங்கள் வாங்கணும். அது மூலிமா நீங்கள் வந்து செய்யலாம் இந்த மாதிரி சேட் மைக்ரேஷன்ஸ். பட் தென் வாட் இஃப் வாட்ஸ்அப்லேயே இந்த ஒரு ஃபீச்சர் இருந்துச்சுன்னா சேட் மைக்ரேஷன் உங்களோட ஐஃபோன்லேருந்து ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கு சீம்லெஸ்லி சேட் மைக்ரேட் பண்ண முடியும். நீங்கள் நம்பர் மாற்றினாலும் சரி, எனிதிங் வாட் எவர் நீங்கள் மைக்ரேட் பண்ணலாம் உங்கள் சேட்ஸை. சூப்பராக இருக்கா? எனக்கு கேட்டோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு செம்ம எக்ஸைட்டடாக இருந்துச்சு. ஏன்னா பிகாஸ் நான் சம்டைம்ஸ் நான் வந்து ரிவ்யூக்காக நான் நிறையா ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன் தான் முக்கால்வாசி யூஸ் பண்ணுறேன் ரிவ்யூக்கு. ஸோ யூஸ் பண்ணுறப்ப நான் எப்போவுமே என்னோடய ஸ்மார்ட் ஃபோன் நான் யூஸ் பண்ணி ஆகணும். பிகாஸ் அப்போ தான் எனக்கு தெரியும் சேட்ஸ், இந்த என்னோடய மெசேஜஸ்லாம் இங்கே வரும், இல்லைனா என்னால் பார்க்க முடியாது என்னோடய புது ஸ்மார்ட் ஃபோனில். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு ஃபீச்சர். அண்ட் ஐம் வெரி வெரி மச் இன்ட்ரெஸ்டட் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்குறதுக்கு. ஸோ நீங்களும் ஆவலாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் தெரியட்டும், நிறைய பேர் மல்டிபிள் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பாய்க்கிறாங்கன்னா அவங்களுக்கும் தெரியட்டும் இந்த ஃபீச்சர் பற்றி, எல்லாத்துக்கும் தெரியட்டும் இந்த ஃபீச்சர் பற்றி. ஸோ பேசிக்கலி அதான் இந்த 5 டெக் அப்டேட்ஸ். ஸோ கைஸ் 5 டெக் அப்டேட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருக்கா, பிடிக்கலையா? பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக தம்ஸ் அப் கொடுங்க. அண்ட் மறக்காம ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதே நிறைய டெக் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது, அதுவும் நீங்கள் பார்க்கலாம் இந்த சேனலில். இதோட கிளம்புறேன். நான் உங்களை அடுத்த டெக் வீடியோவில் சந்திக்கிறேன். பை கைஸ்.